வீக்கெண்டை கொண்டாட நினைக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் மனைவிகள், இன்னொரு பக்கம் அதற்கு நோ சொல்லுகிற ஆண்கள். பேசாம வீட்டில் இருப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள். ஓகே, அப்பனே முருகா, தமிழனின் தனி தேவா, உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். என்ன அதுக்கு நீ இவ்வளவா இப்படி இருக்கீங்க? இதான் உங்க வீக்கெண்ட் வைபா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. சரி, நான் முதல்ல இங்க வச்சுக்கிறேன். ரீசெண்டா நீங்க எங்க இந்த வீக்கெண்டுக்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தீங்க? இன்னைக்கு ஒரு ஜெய்ப்பூர் சிட்டி மாதிரியே இந்த சென்னை பக்கத்துல ஒரு பிளேஸ் ஒன்னு இருக்கு. சோ அத நான் ரீசெண்டா வந்து சர்ச் பண்ணேன், அங்க போகணும் அப்படின்னு. இருந்தாலும் உனக்கு ரிசார்ட். ஏன்னா நம்ம இங்க சென்னையில இருக்கும்போது ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வீட்டை விட அமைதியான ஒரு இடம் இருக்கா சொல்லுங்க? இல்ல சார், வீட்ல அமைதி கிடையாது. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸோட எல்லாருமே இருக்கோம்ல, வீட்ல அமைதியே கிடையாது. எங்கயாவது இந்த மாதிரி யாரால அமைதி கெடும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஹஸ்பண்டால தான் சார், ஹஸ்பண்டால அப்புறம் அவரே கூட்டிட்டு ரிசார்ட்டுக்கு போனா மட்டும் எப்படி அமைதி அவரை இருக்கும்? கூல் பண்றதுக்கு சார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் மூவி கேட்டேன். மூவி கல்யாணமாய் 2 months ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு மூவி கூட்டு போவே இல்ல. அட பாவி சண்டாளா, நீ யாரா? என்ன கல்யாணம் ஆகி 3 மாசத்துல ஒரு சினிமா கூட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? டைம் இல்லை சார். ஏன் கைப்பில்ல குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. எப்படி இருந்தாலும் அதுக்காண்டி ஒரு சினிமா கூட்டி போக முடிய அளவுக்கா இருக்கும். சாட்டர்டே அவருக்கு ஆஃப் டே தான், Sunday? சண்டே வீக் ஆஃப் லீவ். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அதான் 1 நாள் லீவ் இருக்கே. ரெஸ்ட் பத்த மாட்டேங்குது சார், அதனால சரி அங்க போயிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது. இதுக்கும் நாங்க எங்கேயும் வெளியே சுத்த போறது இதுல ஒரு 3 hours உட்கார்ந்து மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கும் முடியாதாமா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். எனக்கு புரியல. ஒரு நார்மலா யோசிப்போம். ஒரு கல்யாணம் புது மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு சினிமாக்கு போறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். டெஃபினெட்லி வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இந்த விருந்து இருந்தெல்லாம் முடிஞ்சு ஒரு 4 நாள்லயே அப்படி ஜாலியா போயிட்டு தான் வருவாங்க. நீங்க அதுக்கு கூட போகலைன்னா அது என்ன? எனக்கு புரியல. இப்ப பேசு. இதுக்கும் 10 years லவ். அதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருக்கேன், இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போறேன். சரி, அப்பதான் சார் கூட்டிட்டு போக கூடாது, மேரேஜ்க்கு அப்புறம் உரிமையா கூட்டிட்டு போலாம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. 10 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப நிறைய காதல் திருமணம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை. இதுக்கு மேல என்னத்துக்கு சினிமா கூட்டிட்டு போனா? பக்கத்துல இருக்க தம்பி, நீங்களே காதல் திருமணமா? நிறைய இல்ல புரியல. மேடையில பேச்சாளர் பேசுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எஸ் எஸ்ங்கும்ல, அந்த மாதிரி மண்டே ஆடுறீங்களே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த பக்கம் கேட்போம் வீக்கெண்ட் வைப். பயமா இருக்கும் சார். அது எப்படி இருக்கும்னா, ஓகே இந்த வீக்கெண்ட் என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற பீதிலே இருக்கும். அப்படியே நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் இது என்னன்னா, ஒரு டேனா நீ வந்து ஃபுல் டே எனக்காக இருக்கணும். ட்ரிப்பு போல திருப்பதி கூப்பிடுறாங்க, திருப்பதி போய் என்ன பண்றது? இவங்க கேட்டா நீங்க பைக் ரைடு போறீங்களா, என்ன பண்றீங்க? போயிட்டு டீ குடிச்சிட்டு திரும்பி வந்துருவீங்க. ஏன் இது என்ன? அது பைக்ல ஒரு டெஸ்டினேஷன் இன்னொரு டெஸ்டினேஷன் போறதுக்கு பைக்ல போறதுக்கு த்ராட்டில் டிரைவ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கு திருப்பதியில போய் சாமி கும்பிட்டு வரது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் இல்லையா? டெஃபினெட்லி. சோ அவன் தான் அவனோட டைம் கொடுத்து எங்களை எப்படி என்கேஜ் பண்ணனும்னு பார்க்கணும். ஆக்சுவலா கரெக்ட்டா சொல்ல போனா என்னடா விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போற. நான் கேட்பேன் சார், இந்த மாதிரி இந்த மாதிரி பிளேஸ் இருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். என்னப்பா அந்த இடத்துக்கு அந்த இடம்லாம் வேணாம். லைக் என்னோட இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் சூஸ் பண்ற பிளேசஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த வீக்கெண்ட்ல நீங்க யாரை கூட்டிட்டு போறீங்க? ரசாயன கெமிக்கல் அவங்கள. யாருக்காக அந்த இடத்துக்கு போறீங்க? அவங்களுக்காக. அப்ப யாருக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும்? அவங்களுக்கு பிடிச்ச இடம். அவ்வளவுதானே. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. சார், இன் ஜெனரல் எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் வீக்கெண்ட்ல. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கற சொல்லிட்டு உனக்கு. எவ்ரி வீக்கெண்ட் ஏதோ டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்வேன். அது வரவே மாட்டா, எக்ஸெப்டே பண்ண மாட்டா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இங்க போற இடம் தான் வந்து பிரச்சனையா இருக்கு. 26 இயர்ஸா சென்னையில தான் இருக்கேன். இவன் இங்க வந்து 1 வருஷம் கூட ஆகல. சந்து பூந்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் பேரு இதெல்லாம் எங்க இருந்து பாக்குறா, எங்க தெரிஞ்சு வச்சிருக்கானே தெரியல சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பேரு கூட வாயில நுழைய மாட்டேங்குது. இப்போ சாப்பாடுனா நான் வெளியே போனா தோசை இட்லி பொங்கல் சாப்பிட ஆசைப்படுவேன். அதானே உலக வழக்கம். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நீ எப்ப பாரு இதானே சாப்பிடுற, ஜாப்பனீஸோட இது சாப்பிடு. நானும் சரின்னு ட்ரை சரி பாவம் இவன் சொல்றாளே நம்மளும் போலாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் போறேன். நம்பி ஏறி உட்காந்து. ஆனா வந்து அது எல்லா டைம்லயுமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த டேஸ்ட் செட் ஆக மாட்டேங்குது. முடியலடா. 1 செகண்ட், இது நாங்க எப்போ டேட் பண்ணிருந்தோம் அப்போ முடியுதே, அப்போ எப்படி முடியுது, இப்போ ஏன் முடியல? சொல்றேன்
நீ என்ன சொல்ற? சார் ஏன்னா அப்போ நான் அந்த நியூ திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணல சார், இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்ணேன். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இப்ப அதான் முடிஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்காங்கல்ல. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இனிமே நான் என்னத்தை போட்டு எஃபர்ட் போடுறது? ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? சார் ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே நியூனஸ் வைக்க கூடாது. மேரேஜ் ஆச்சு ஓகே, பட் ஸ்டில் அப்படி பச்சையா சொல்ல முடியாது. ஒரு அப்ப நான் திருமணம் ஆச்சுன்னா எல்லாம் முடிஞ்சுச்சா? இப்போ நீங்க என்ன எக்ஸைட் பண்ணுங்க, என்ன என்கேஜ் பண்ணுங்க, என்ன எனக்காக வாங்க. முன்னால போனீங்கல்ல, புரிஞ்சதா? கேட்டுக்க. சார் என்ன எங்கேயோ கூட்டு போனா சார், ஸ்கேரி ஹவுஸ்னு. அதுக்குள்ள உள்ள போயிட்டு ஃபுல்லா லைட் எல்லாம் அணைச்சு விட்டாங்க சார். உள்ள ஃபுல்லா கும் இருட்டு. எடுத்தேம்பாரு ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் சடனா அங்கிருந்து பேய் வருது இந்த பக்கம். சார் நான் ரொம்ப பயப்படுவேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டு போனுங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம விதவிதமா செய்றீங்களா? அப்படி இல்ல, ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொன்னா அதனால போலாம் சொன்னேன். சார் யாராவது இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தந்து, பசிச்சா பண்ண வாங்கி தந்து. 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் திடீர்னு நெஞ்சு கையில புடிச்சிட்டு வந்து நிப்பாங்களா சார்? நான் பயந்து ஓடி வந்துட்டேன். 10 ஏய் தகம், இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? 1000 ரூபாய் கொடுத்து சொன்னாரு. நான் 5000 ரூபாய் கொடுத்து தலையில குதிச்சேன் பஞ்சி ஜம்பிங் அவளுக்காக. யார்பா நீ? மாட்டு சாணியில பேசியல் பண்ண மாதிரி இருக்க. யாரா நீ? ஓ, ஏதாவது அவ இன்ட்ரெஸ்ட், எனக்கு கொஞ்சம் பயம். அங்க போய் அந்த ஹைட்டை பார்த்து எனக்கு ரொம்ப பீதி ஆயிடுச்சு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை விழுந்தாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவளுக்காவது அசிங்கப்படக்கூடாது. ஆமா, நீங்களும் குச்சிங்க. குதிச்சுடா கைப்புள்ள. இப்ப பார்த்தா வீக்கெண்டுன்னு சொன்னா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் புரியுது. பூரா ஆபத்தா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கேட்டா வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், பயப்படக்கூடாது. அதுவும் அந்த ரிவர் ராஃப்டிங் நான் அதுவும் போயிட்டேன். ரிவர் ராஃப்டிங் முடிச்சிட்டு பஞ்சி ஜம்பிங். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. அது 10 கிலோமீட்டர். யாரும் ஹனிமூன் போறதுல போல இருக்கு, எல்லாம் அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க. அட பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? இது ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பப்புக்கு போகணும், நம்ம போயிட்டு பார்க்கணும் என்ன பண்றாங்க. பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப. ஆனா ஒரு வைஃபை கூட்டிட்டு நம்ம ஒரு பப்புக்கு போறது, ஸோ தட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஆனா அது அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஏன் உங்க வீக்கெண்ட்ல இதை வச்சிருக்கீங்க? சார் இது ரொம்ப நாளா பிளான் இருந்துச்சு போகலான்னு. பட் டேய் குரா அருவாளா பிஃபோர் மேரேஜ் போக முடியல. சரி ஆஃப்டர் மேரேஜ் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, கூட வராரு, ஹஸ்பண்ட் வராரு, ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓ நீ அப்படி வரியா? ஸோ அதை நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டே இருந்தேன். பட் அது ரொம்ப தள்ளி போட்டுட்டே இருக்காரு. பட் அவர் போயிருக்காரு, எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பட் நீ ஏன் என்ன கூட்டு போக மாட்டேற? நானும் வரேன், என்ன அந்த இதுக்கு ஏன் என்ன கூட்டு போக மாட்டேற? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அது ரொம்ப ஒண்ணும் புகழ்ந்து பேசக்கூடிய இடம் இல்ல. அதை பத்தி வீட்டுல வந்து புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா மனைவி வரணும்னு சொன்னப்ப மட்டும் அதோட தவறு உங்களுக்கு தெரியுது. மனசு கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லுங்க. அது எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்க அவசியம் இல்லை சார். அது எப்படி எல்லாரும் அவன நல்லவன் தான் சொல்லுவான்? இல்ல சார், ஆக்சுவலி நான் சொல்ல வரது என்னன்னா சிம்பிள் ஒன்லி சேஃப்டி தான். இதுல ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நம்ம சென்னையில வந்து அவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு ஏன் 14 வருஷமா போனீங்கன்னு கேக்குறேன். இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? பதில் சொல்றா. விஷயம் என்னன்னா, உங்கள் மனைவி வர்றாங்க மட்டும் அந்த இடம் அன்சேஃபா ஆயிடுச்சுன்னா, அப்ப அவ்வளவு ஒரு சரியான இடத்துக்கு நீங்க அவ்வளவு நாளா போயிட்டு வந்துட்டு இல்லன்னு தானே அர்த்தம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமா சொல்லு. இந்த வீக்கெண்ட்ஸ்ல தான் இந்த ஹாரர் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது பகல்லே போகலாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகலில் கூட போகலாம். ஆனால் அவங்களோட ஆசை என்னன்னா நைட் ஷோ தான் போகணும். ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? நைட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து புளியந்தோப்பு போயிட்டு நைட் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரணும். இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணாது. ஆக்சுவலா ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க பண்றது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் வியர்டாவே இருக்கு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. நைட் ஷோ படத்துக்கு போறது புரியுது. ஆனா அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மிட் நைட்ல 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறதெல்லாம் என்ன வீக்கெண்ட்? யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? நைட் ஷோ பாக்குறோம், எப்படியாவது நைட் ஆயிடுச்சு, அப்படியே பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுதா? சோஷியல் மீடியால நீங்க பாக்குற வேடிக்கை பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல நீங்க செய்ய ட்ரை பண்றத வீக்கெண்ட் மாடலா மாத்துறது how it can be right? அது எப்படா முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்னா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்க.
பீச்சஸ் இதுல என்னப்பா சந்தேகம்? ஒரு அவங்க வீட்டுக்கு போவாங்க, நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போவோம், ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், மத்தவங்க வருவாங்க. இப்போ அதெல்லாம் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. ஓகே, ஊருக்குள்ள எங்கேயாவது பக்கத்துல போகலாம், நம்ம ஒரு வாரம் அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு வரலாம், ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கனெக்ட் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அதாவது வீக்கெண்ட் தான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற டைம்ல நாங்க போனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சேருமா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் ஓகே, இந்த வீக்கெண்ட் உங்க பிளான் என்ன? நம்ம ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு அவங்க கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு தொந்தரவா இருக்குமா? அப்படி கேளு, அது கேளு. அதாவது அவங்க வந்துட்டு போற நேரத்துல எங்களால பார்க்க முடியாது. அவங்க அண்ணாவே கலாய்ப்பாரு, ஏண்டி எப்பயாவது நான் வரப்போ நீ இருக்கியா நீ? ஸ்மார்ட் என்ன சொல்றீங்க? சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம போனா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா சொந்தக்காரங்களாம் உங்களை வந்து பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் தான். நீங்க தான் அவைலபிளா இல்லாம திருவான்மியூர்லயும் ஏதோ ஒரு பீச்லயும் போய் உட்காந்துக்கிறீங்கிறாரு. பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார்.